பாத்தியா, ராணியக்காவையும் லட்சக்காவையும் காணும். அவங்களுக்கு என்ன நம்மள மாதிரி வீட்டுல வேலை இல்லையா என்ன? நம்ம தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களை ஏமாத்திட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்கோம். லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போயிருவாங்க இன்னாரும், ராணி அக்கா அவங்க வீட்டுல இருக்க வேலையை போயிட்டு இருப்பாங்க. ஆமா சின்ன பொண்ணு, நான் போய் லட்சுமி அக்காவை கூப்பிடுறேன். வாங்கக்கா கொஞ்ச நேரம் கதை விடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் வேலை இல்லை, எனக்கு தான் வேலையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கண்மணி சொல்லி முடிச்சிட்டியா? நீ இழுக்கிற ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு நினைச்சேன். சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு இப்ப என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? நீ பார்க்காத கண்மணி, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்கக்கா. பேக் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா ஸ்கூல்ல இருந்து? இல்ல சின்ன பொண்ணு, நானும் இவரை கூட்டிட்டு தான் போய் வாங்கணும். நீ வாங்கிட்டியா? சின்ன பொண்ணு, நானும் இவங்களை கூட்டி போய் வாங்கணும். என் பொண்ணு கேட்டுட்டே இருந்தாக்கா, அவளுக்கு பேக், பென்சில் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வேணும். நான் இவங்க கிட்ட சொன்ன சாயந்தரமா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் வரீங்கன்னா வாங்க, எல்லாரும் போய் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும், வெளியே சுத்தின மாதிரியும் இருக்கும். சரி சின்ன பொண்ணு, அப்ப சாயந்தரம் ரெடியா இருக்கலாம், கிளறலாம். சரியா சின்ன பொண்ணு? நானும் வருவேன். கண்மணி நீ இல்லாமலையா? கண்மணி, நீ பைசா எவ்வளோ எடுத்து வர? நான் பைசா கம்மியாக தான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் காசு வந்து பொண்ணுக்கிட்ட வாங்கிக்கலாம், கொஞ்சம் பொருளுக்கு மட்டும் அவளை பே பண்ண சொல்லிக்கலாம். அவள் எதுவும் கேட்க மாட்டா. நீ எவ்வளோ எடுத்துட்டு வர? அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோதான்க்கா நான் எடுத்துட்டு வருவேன். நீயா இருக்கு. இவளுங்க 2 பேர் அருவாளுங்களான்னு தெரியல. இந்த மனுஷங்கிட்ட கேட்டாலும் தரமாட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன ரேவதி அக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காசு என்ன பரவாயில்ல, கூட கம்மி தானே, பக்கத்துல தானே இருக்கும். உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு, நான் இந்த உதவி எதையுமே மறக்க மாட்டேன். என்னக்கா உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நமக்குள்ள என்ன ஒரு இது? நீ பாத்தியா, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். வீட்டுக்கு போனால் அந்த வெயிலுக்கு ஃபேன் காற்று கூட சூடாக வருது. சரிக்கா, வாங்க உட்காந்துட்டு போகலாம். என்ன பொண்ணு, என்னம்மா இங்கே உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா கதை விட்டுட்டு இருந்தீங்க, நாங்கள் வந்த உடனே கம்மாயிட்டீங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, 2 பேரும் வீட்டில் ரம்பிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன கதை விட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விடுங்கக்கா, அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்கல்ல, நம்ம இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, விடுங்க. அது ஒன்றும் இல்லை ராணி அக்கா, பிள்ளைங்களுக்கு பேக் எல்லாம் வாங்கணும்ல, அதான் அது எப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கூட என் பிள்ளைங்க 2 பேத்துக்கும் பேக் எல்லாம் வாங்கணும் சின்ன பொண்ணு. இவர் தான் கூட்டிட்டு போக சொன்னேன். இவர் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆமாக்கா, நானும் வாங்க போகணும். அக்கா நாங்க எல்லாம் சாயந்தரமா போலான் இருக்கோம், பேக் வாங்கிட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து போலாம். திட்டுவாரு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலாமா இல்ல நான் மட்டும் போலாமா? பிள்ளைங்கெல்லாம் எதுக்குக்கா? கூட வந்தாங்கன்னா நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாளுங்க. அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னுட்டு. நம்ம வாங்கி தர பேக் அவளுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி. காசு என்னக்கா கம்மியாதான்க்கா இருக்கு, என்னக்கா போறது? அம்மா ரேவதி, நாம வாங்கி கொடுக்கறது எதுவுமே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும் போது நம்ம வேணானே சொன்னதில்லை, வாங்கி வச்சுப்போம். அக்கா நீங்க எல்லாம் 1987 கிட்ஸ், நல்லா 2K கிட்ஸ். எங்களுக்கெல்லாம் வந்து என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் நாங்க செய்வோமே. சின்ன பொண்ணு போட்டுக்கோ. நானும் அம்மா, என்ன அடி, நெஞ்சே வலிக்குது. அக்கா நான் கையில தான்க்கா வச்சேன், அது நெஞ்சில பட்டுருச்சு, சாரி. சரிக்கா, அப்ப எல்லாருமே ஈவினிங் பஸ் ஸ்டாப் கிட்ட மீட் பண்ணலாம். ஓகே சின்ன பொண்ணு, நாங்களும் போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும். நாங்கள் கிளம்புறோம். நானும் போய் மாட்டு பிடிச்சி கட்டணும் சின்ன பொண்ணு. நானும் கிளம்புறேன். சின்ன பொண்ணு பாத்தியா, 2 பேரும் வேலை முடிஞ்சோன்னு எஸ் ஆயிட்டாங்க. அப்படிலாம் இல்லக்கா, வேலை இருக்குன்னு தான் போயிருக்காங்க. சரி சின்ன பொண்ணு, எங்க வீட்டாலும் வந்துடும். நானும் போய் சோறு செய்யணும். சரிக்கா போங்க. கண்மணி நீ எங்கேயும் போலையா? நானும் போகணும் சின்ன பொண்ணு. சரி அப்ப கிளம்பு கண்மணி நீயும். சின்ன பொண்ணு, ரேவதி அக்கா கம்மியாதான் காசு எடுத்துட்டு வருவாங்க, வேணா பாரு. உன்கிட்ட இருந்து வாங்குவாங்க, திரும்ப தரேன்னு சொல்லுவாங்க, ஆனா தரவே மாட்டாங்க. என்கிட்டயும் இதே மாதிரி கடைக்கு போகும்போதெல்லாம் காசு இல்ல, இப்ப நீ கொடுத்துரு, நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனா கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணுதா இந்த ரேவதி? பாக்கலாம் வீடு. சரி சின்ன பொண்ணு, நானும் கிளம்புறேன். சரி கண்மணி, சாயந்தரமா வந்துரு பஸ் ஸ்டாப். சரி சின்ன பொண்ணு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என் வீட்டுக்கு போனா அந்த பரட்டை வேற ஆரம்பிச்சிரும், அதை செய் இதை செய்யணும். கொஞ்ச நேரம் இங்க தூங்கி கிடந்துட்டு போலாம்.